எல்லாம் நாட்டில் பல வண்ணக்கொடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சமில் என்னும் இல்லை என்னும் அன்னக்கொடி அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும். தமிழகம் எங்கும் பறக்க வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, 1000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 250 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய கட்சியில் இன்றைக்கு மாநில தலைவர் பதவியில் என் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் பதவியில் அல்ல தலைமை தொண்டனாக தேர்ந்தெடுத்ததற்கு தேசிய தலைவர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளையர்களிடமிடம் சுதந்திரத்தை பெற்று இத்தாலி கொள்ளையர்களிடம் வசமான இந்தியாவை மீட்டெடுத்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த மேடையில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பண்டிட் தீனதயாள் உபாத்யா, ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி, அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவருடைய தியாகத்தில் உருவான இந்த இயக்கத்தில் நானும் ஒரு தொண்டனாக தலைமை தொண்டனாக ஏற்படுத்தி தந்ததற்கு எனக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சியாக, ஊழல் மிகுந்த ஆட்சியாக, பெண்களை மதிக்காத ஆட்சியாக, பாலியல் வன்கொடுமையை நடத்துகின்ற ஆட்சியாக, மது போதைகளுக்கு அடிமையாகின்ற மக்களை அடிமையாக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் வெகு விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். 2026 நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்.